ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணுறோம் ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் உடால் நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க வீடியோலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா தண்ணி பாயில் பண்ணோம். ஓகே, பாயில் பண்ண உடனே நம்ம உடால் நூடுல்ஸ் போட்டிருக்கு. இது உடால் நூடுல்ஸ் நல்லா இதை பண்ணோம். இதே மாதிரி ட்ரேல வச்சு நல்லா இதை மாதிரி எடுத்துன்னா ஒரு போர்ஷன் எடுத்துருக்கு. கொஞ்சம் பாக்ஸு, கொஞ்சம் ப்ரோக்கோலி, ஜுகுனி, கேபேஜ், சைனீஸ் கேபேஜ், கேரட் எல்லாமே இருக்குது. ரைஸ் கட் பண்ணோம். ஓகே, அப்புறம் ஒரு கடாயிலே கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா அந்த கடாய் நல்லா சுட் பண்ணோம். ஏன்னா கடாய் நல்லா செட் பண்ணோம். கடாய் நல்லா செட் பண்ணிச்சுன்னா நம்ம லூடூஸ் சூப்பராக வந்துடும். ஒரு பீஸ் கூட நம்ம லூடூஸ்லேயே ஸ்டிக்காக வர மாட்டேது. அதனால நம்ம சூப்பராக ஆயில் போட்டு இதை மாதிரி நல்லா கடாயை டான்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, கடாய்க்கு நல்லா டான்ஸ் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி நான் எப்படி டான்ஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி டான்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போது நல்லா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக ஃபயர் வச்சிருக்கு, சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட்டாக நான் ஆயில் போட்டிருக்கேன். ஓகே, ஆயில் போட்டு அப்புறம் ஆயில் நல்லா சூடாகணும். சூடு வச்சு நல்லா எக்கு 3 பீஸ் எக் வச்சு நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன் எக்கு. ஓகே, எக் நல்லா சாட்டே பண்ண கூட இதை நல்லா எடுத்துட்டு ஒரு பிளேட்லேயே நான் வைக்க போகிறேன். நீங்கள் கூட இதே மாதிரி வைக்க. இங்கே பாருங்கள், சூப்பராக எக் புர்ஜி மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு பிளேட்லேயே வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாமே ஆனியன் கொஞ்சமாக, ஓகே, ஆனியன் கேப்சிகம், ஓகே, எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ணோம். அப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் ஆல் வெஜிடபிள், இங்கிலீஷ் வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி சாட்டே பண்ணிடுங்க. அப்புறம் லாஸ்ட்லேயே எக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி எக் போட்டிங்கன்னா எக் நல்லா தெரியும். நம்ம சாப்பிட்ற டைமில் எக்கெலாம் முழுசாக தெரியும். ஸோ அதனால எக் லாஸ்ட்லேயே போட்டிருக்கு. நீங்கள் கூட இதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் நல்லா சாட்டே பண்ணணும். இங்கே பாருங்களா, சூப்பராக நம்ம நூடுல்ஸ் சாட்டே ஆகுது. ஓகே, கொஞ்சமாக நம்ம போட்டுக்குவோம் செசஸ், கொஞ்சமாக சோயா சாஸ், ஓகே, கொஞ்சமாக நம்ம வினிகர், சிக்கன் வினிகர் போட்டிருக்கு, கொஞ்சமாக போட்டிருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், ஓகே, கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சுகர், ஓகே, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக ப்ராத் பவுடர் போட்டிருக்கு. இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடலாம். எல்லாமே சால்ட், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், ஓகே, எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கு. லைட்டாக தண்ணி வச்சு நல்லா சூடாக பண்ணோம். ஓகே, இதை ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு நூடுல்ஸ் ஈஸியாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு ஈஸி தான் இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதே நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.